கிடைத்தவனே மணமகனாக அமைந்தும் ஏன் மகளை வேதனைப்படுகிறாய்? என்ன சாமி சொல்றீங்க? புரியாத மாதிரி நடிக்காதே. இது சிவன் போட்ட முடிச்சு, இதை யாரும் அவுக்க முடியாது. இப்ப நான் என்ன சாமி பண்ணணும்ன்றீங்க? எல்லாம் மாயை, ஒரு நாள் மறைந்து போகும், எல்லாம் நினைவாகும். சாமி என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. எல்லாம் நடக்கும் போது உனக்கு புரியும். விழித்திரு மகளே, விழித்திரு. உன் கண்ணை திறந்து பார். அட என்ன சாமி சொல்றீங்க? சாமி என்ன சொன்னீங்க? சொல்லிட்டு போங்க ஒழுங்கா. சாமி 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 என்ன சொன்னீங்க? சொல்லிட்டு போங்க சாமி. அட இந்த பிள்ளைக்கு என்னாச்சு? ஏன் இப்படி தூக்கத்துல கத்திட்டு இருக்கு? ஏ ஜெனி, ஜெனி, ஜெனிமா, ஜெனி எந்தி, எந்தி எந்தி, கார்த்தி வீட்டுக்கு போறேன்னு சொன்னல எந்தி. நான் வீட்ல தான் இருக்கேனா? அப்ப இப்ப கண்டது இல்லனா கனவா? கனவு மாதிரி இல்லையே, அப்படி எல்லாம் தத்ரூபமா உண்மை மாதிரிலாம் இருந்துச்சு. சோ எனக்கு என்ன ஆச்சு? இது என்ன தனியா நின்னு பேசிட்டு இருக்க? தூக்கத்துல உளம்புதே, என்ன ஆச்சு? கார்த்தி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து படுத்து தூங்கிட்டு இருக்க. எஞ்சி கார்த்தி வீட்டுக்கு போயிட்டு வா. அது இல்லம்மா, நான் போல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு மக்கா? உடம்புக்கு முடியலையா? இல்ல அப்படிலாம் இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி காப்பி ஊத்தி தரேன், குடிச்சிட்டு கார்த்தி வீட்டுக்கு போயிட்டு வா. மருதாணி வச்சு விடணும்னால அவளுக்கு. அப்ப சரிம்மா. ஏமா, நான் போயிட்டு வரேன். அடலே நின்னு வாரேன். அட என்னமா பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். எல்லாம் கொஞ்சம் நின்னு இவளை கொண்டு போய் கார்த்தி வீட்டுல விட்டுட்டு வந்துரு. இம்மா வேண்டாம், நான் தனியாவே போயிருவேன். ஜெனி வா, விட்டுட்டு போயிருவேன். சரி நான் இரு வாரேன். சேட்டி மக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும்னு. சரிம்மா. லே பார்த்து கூட்டு போய் விட்டுட்டு வா. அடேங்க அப்பா, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மாதிரி பையனுக்கு ஒரு மாதிரி நீ நடக்கிறம்ம. நான் வேலைக்கு போறேன், என்ன பார்த்து போன்னு நீ சொல்லல. அவ சும்மா போற, அவளை பார்த்து போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வாங்க. சரியானவன் நீலாம். அட ஏல, பொம்பளை பிள்ளை எங்க போனாலும் கொஞ்சம் கவனமா இரு, பார்த்து போயிட்டு வான்னு சொல்லதான் செய்யணும். ஒண்ணு எப்பவும் வேலைக்கு வந்துச்சு அம்மா சொல்லதானே செய்வேன், சொல்லாத மாதிரியே சொல்லுதே. சும்மா சொன்னேம்மா. நீ சொல்வல நல்லா சொல்லுவ, சும்மாட்டு. சரி சரி விடுங்க விடுங்க. ஜெனி வா போவோம். வாரேனே, வா போவோம். சரி ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, நாங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வரோம். நீ வீட்டுல பார்த்து பத்திரமா இரு. சரி போயிட்டு வாங்க. லே மச்சான், இந்த நேரத்துல எங்கல போற? கார்த்தியை பார்த்துட்டு வரலான்னு போறேன்ல. எனக்கு கார்த்தியை பார்த்துட்டு வரலான்னு போறியா? உனக்கு மண்டையில அறிவு இருக்கா இல்லையா கரண்? ஆண்டி. ஆண்டியும் ஆண்டின்ட்டு ஏல நீ வீட்ல ஆளா இருப்பாங்க. இந்த நேரத்துல மாப்பிள்ளை நீ போனா அடுத்து அவளால ஏதாவது சொல்லிட்டு இருப்பாவ. அதெல்லாம் அவ்வளோ எதுவும் சொல்ல மாட்டாவ. நான் அம்மாட்ட கேட்டுட்டு தான் போறேன். நீ உன் வாயை கொஞ்சம் இருக்கேன். லே மச்சான், எனக்கும் ஸ்டெல்லா சொல்றதுதான் சரின்னு தோணுது. இந்த நேரத்துல அங்க போறது சரியா இருக்குமா? அதெல்லாம் சரிதான்ல. இப்ப நீ வாரியா இல்லையா? அவன் வரதுல இருக்கட்டும். அம்மா நீ எதுக்கு கார்த்தி வீட்டுக்கு போற? உனக்கு என்ன, நான் எதுக்குனாலும் போவேன். கிறுக்கேன், நம்மள கண்டாலே கிறுக்கு பிடிச்சிரும் போல. சரி இப்ப நீ வாரியா இல்லையால? வாரேன், வா போவும். ஏடி ஜெனி, என்னாச்சுடி உனக்கு? வந்த நேரத்துல இருந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஏடி ஜெனி, ஜெனி. கார்த்தி கூப்பிட்டியா? சரியா போச்சு. கல்யாண பொண்ணுதான் வேற ஏதாவது உலகத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவாவ. இதுல நடி இன்னைக்கு நீ எங்கேயே போற? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. சரி என்ன பிரச்சனை? என்னத்த போட்டு யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னுத்தையும் யோசிக்கல, நீ கைய ஒழுங்கா நீட்டு. அப்ப சரி. அப்ப நான் கண்டது எல்லாமே கனவா? எல்லாம் அப்படியே உண்மை மாதிரியே இருந்துச்சியா? எனக்கு ஏன் அந்த கனவு வந்துச்சு? அதுவும் அந்த சாமியார் என்ன சொன்னாரு? எல்லாம் நடக்கும் நிஜம் என்ன சொன்னாரு அவரு? எனக்கு ஏன் எல்லாமே உண்மை மாதிரியே இருக்கு? சரி ஜெனி, இனிமே இதை போட்டு ரொம்ப குழப்பாத. சஞ்சய்ட்ட ரொம்ப பேசுறதுனாலதான் எனக்கு இந்த மாதிரிலாம் வருதுன்னு நினைக்கேன். இனிமே சஞ்சய்ட்ட ரொம்ப பேசக்கூடாது. சஞ்சய் கிட்ட நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது நல்லது. கீர்த்திலாம் அடிக்க மாட்டா தங்கம். நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன்.
உன்னை பார்க்கலாம்னு நினைச்சேன். மெஹந்தி வச்சு முடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் வாரீங்களா மேடம்? ஒரு 5 நிமிஷத்துல வரேன். என்ன விஷயம்? சும்மா தாண்டே. வரேன். ஐயோ இவன் ஏன் வந்தான்? சோ சும்மாவே கனவுல அப்படி இப்படி வருது, நேர்ல வேற. சரி அமைதியா இருந்துரு, அவன்கிட்ட பேச கூட செஞ்சிராத. அட செனியே நம்மள முறைச்சு போக்கா. சொல்லுங்க சீனியர், என்ன விஷயம்? அது வந்து கார்த்தி, சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா இப்ப எனக்கு சும்மா பார்த்துட்டு போக தோணல. ஆனா நீங்க சும்மா பார்த்துட்டு போற ஆள் கிடையாதே, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதான் சொல்றோம்ல, இப்ப சும்மா பார்த்துட்டு போக தோணல. அதுக்கு மேடம் ஏதாவது தந்தா நல்லா இருக்கும். அடி வேணா தருவேன். என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யோ நீ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தள்ளி போ, இது கல்யாண வீடியா? அதான் சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா எவ்வளோ மெமரிஸா இருக்கும். ஒரு மெமரிஸும் தேவையில்ல, கொஞ்சம் தள்ளி இரு. ஆமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, நம்ம 2 பேரும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமே ஒண்ணா ஒரு ரூம்ல இருக்க கூடாதா? மேடம் உங்களுக்கும் இது தெரிஞ்சு போச்சா? ஆமா எங்க அம்மா சொன்னாங்க, நம்ம வாழ்க்கைக்காக சொல்றாங்க, நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க பெரியவங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட வேண்டியதான். நல்லா பண்ணீங்க போட்டு. போயா கொஞ்சம் தள்ளி இரு சீனியர், கொஞ்சம் தள்ளி இருங்க. முடியாது. அட சீனியர் தள்ளி இருங்க, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிராம. யார் பார்த்து எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதானே, உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு தான் பிரச்சனை. எல்லாரும் என்கிட்ட தானே வந்து கேட்பாவ, என்னதான் தப்பா சொல்லுவாவ. தள்ளி இருங்க சீனியர், நாளைக்கு நான் உங்க மனைவியான பிறகு என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, தள்ளி இருங்க. என்னத்த பண்ண, சும்மா பார்க்க தான் முடியும். அடேங்கப்பா ரொம்பலாம் சலிப்பு தட்டின மாதிரி இருக்கு. சீனியர் பெரியவங்க நமக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கை தான் வேண்டான்னு சொன்னாங்க, இந்த மாதிரி இப்படி கிட்டலாம் வந்து நிற்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. நாளைக்கு நீங்க என்னோட கணவர் ஆயிருவீங்க, அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி என்கிட்ட வந்திருந்தா யாரும் என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்ப நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி நிக்கிறது நல்லது. தள்ளி நில்லுங்க சீனியர். யோ தள்ளி நில்லையா? சரி ரொம்ப கத்தாத, தள்ளி போறேன். இவர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல, நம்மளே தள்ளி போயிட வேண்டியதான். அட இந்த வாண்டி யார் கார்த்தி? அம்மா நீ எதுக்கு தள்ளி போன இப்ப? யோ குழந்தை முன்னாடி என்னையா பேசிட்டு இருக்க, திரும்பு. அம்மா இந்த வாண்டி யாருன்னு சொல்லு. எங்க ராணி பெரியம்மாவோட மகா, பேரு டீனா. ஓ டீனா, டீனா குட்டி இங்க வாங்க. என்ன மாமா? அட டீனா குட்டிக்கு நான் மாமான்லாம் தெரிஞ்சிருக்க. ஆமா அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறது நீங்க தானே, அதான் உங்களை மாமான்னே. உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தான் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்? நீ கல்யாண கார்டுல உங்க போட்டோவை பார்த்தேன். அடேங்கப்பா டீனா குட்டி எவ்வளவு புத்திசாலியா இருக்கீங்க. நான் பிறந்ததுல இருந்தே அப்படிதான். அக்கா வா விளையாட போலாம். டீனா குட்டி நீ போ, அக்கா மாமா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். சீக்கிரமா வாக்கா, அம்மா தூங்க சொல்லுறாங்க, சீக்கிரம் வா. சரி நீ போ, அக்கா அந்த உடனே வரேன். சரி நான் போறேன், நீ சீக்கிரம் வந்துரு. சரி வண்டி நீ போ, நான் வரேன். சரி நான் போறேன், நீ சீக்கிரம் வா. நீ வந்து பாத்து போ. சரி சீனியர், அப்ப வேற எதுவும் இல்லல, சீக்கிரம் கிளம்புங்க, நேரம் ஆயிட்டலாம். துரத்தி விடுறதுலே இரு. நேரம் ஆயிட்டலாம் சீனியர், நாளைக்கு நீங்க தான் மாப்பிள்ள, சீக்கிரமா நல்லா ஃப்ரெஷ்ஷா வரண்டாமா. சரி அப்ப நான் கிளம்புறேன். பை சீனியர். அட என்ன இவன் இங்க வரான்? ஜெனி எஸ்கேப் ஆயிரு, இவங்கிட்ட மாட்டினா அவ்வளவுதான், ஏதாவது உளறிடுவே. அட இவன் என்ன நம்மள பார்த்து பயப்படுதா? ஜெனி நின்ன. அட என்ன கிட்ட வரான்? சஞ்சய் போதும், அங்க நின்னு பேசுங்க, எனக்கு எதுனாலும் கேக்கும். உனக்கு கேக்கும்னு எனக்கும் தெரியும். ஆமா நீ எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடின மாதிரி இருக்கு? என் கனவுல வந்து அவ்வளவு பெரிய பிரளயத்தையே பண்ணிட்டு அமைதியா வந்து நிக்கிறியே. உங்ககிட்ட என்ன சொல்ல, என் வாழ்க்கையே கெடுத்துட்டேன் என் கனவுல. என்னடே மைண்ட் வைஸ் ஏதோ ஓடின மாதிரி இருக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ இங்கதான் இன்னைக்கு தூங்க போறதா கார்த்தி சொன்னா. அதையும் சொல்லிட்டானா? சோ இப்ப எப்படி எஸ்கேப் ஆவ லூசு கார்த்தி? சொல்லுங்க மேடம், இன்னைக்கு நீங்க இங்கதான் தூங்க போறீங்க, என்ன பார்த்து எதுக்கு நீங்க பயந்து ஓடுறீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே சஞ்சய், நான் எதுக்கு உங்களை பார்த்து பயந்து ஓடணும்? அதான் நானும் கேக்குறேன், என்ன பார்த்து எதுக்கு பயந்து ஓடுறீங்க? ஒன்னும் முறைக்கீங்க, இல்லன்னா சிரிக்கீங்க, இல்லன்னா பயந்து ஓடுறீங்க, அதான் ஏன்? அது வந்து
ஏன் நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க, என்னால சொல்ல முடியாது. எனக்கு உன்னால சொல்ல முடியாதா? நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஏ ஜெனி ஜெனி நின்னு. நிக்கலாம் முடியாது. பாய் சஞ்சய். அட ஜெனி, என்ன சொல்லிட்டு போறா அவ? நான் கண்டுபிடிக்கணுமா? எதுக்கு அவ என்ன அவாய்ட் பண்றா? ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கலையா இருக்குமோ? சேச்சா, அப்படிலாம் இருக்காது. வேற ஏதோ இருக்கு. அவ என்கிட்ட ஏதோ மறைக்கா, என்னன்னு தெரியல. சரி, கேட்டாலும் சொல்லவா போறா? விடு சஞ்சய்.